So hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் சஞ்சீவ். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு போன 2 வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மேட்டூர் டேம் போனோம், அதுக்கப்புறம் ஒகேனக்கல் ஃபால்ஸ் போனோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் பவானிசாகர் டேம் போகலான்னு தான் பிளான். ஸோ இப்போ பிளான் மாற்றி இப்போ வந்து ஏற்காடு போகிறோம். சரி, சேலம் வரைக்கும் வந்தாச்சு. சரி, பவானிசாகர் டேம் போகிறதோடி ஏற்காடு போய்க்கலான்னு. ஸோ இப்போ நம்ம ஏற்காடு போயிட்டுருக்கேன். ஸோ ஏற்காடு இங்கேன்னு 35 கிலோமீட்டர்ஸ். ஸோ என்னென்னா மேச்சேரி வந்தேன். ஸோ சேம் ரிட்டன் ரூட்டில் அதே வழியில் தான் வந்தேன். ஸோ இப்போ ஆக்சுவலி இப்போ என்னென்னா சேலம் போய் சேலத்துலேருந்து ஏற்காடு போக முடியும். ஸோ கண்டிப்பாக சேலத்துக்கிட்ட போகணும். சேலம் சென்டர் போக தேவையில்ல, பட் சேலத்துக்கிட்ட போய் போகணும். ஸோ ஆக்சுவலி இது சேலம் ஹைவே தான். ஸோ உங்களுக்கு சேலத்தை தாண்டிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேலம் வந்தாச்சு. கூகுள் மேப் எடுத்து பார்த்தேன், இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். ஸோ ஆக்சுவலி இப்போ டைம் கிட்டத்தட்ட 1:30 ஆச்சு. ஸோ இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். ஸோ நல்ல வெயில், நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஸோ ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைஓவர் ஏறணும். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபுல் ஏற்காடு கவர் பண்ணுற மாதிரி தான். எனக்கு ஒரு 2 to 3 hours தான் டைம் இருக்குது. போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 to 2 hours ஆகும். ஸோ அது இல்லாமல் போய் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது என்கிட்ட. ஸோ ரைட் சைட் பஸ் ஸ்டாண்ட் போவோம். ஸோ லெஃப்ட் இங்கேன்னு ஏற்காடு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் நிறையா இருக்குது. ஃபால்ஸ், போட் ஹவுஸு, அதுக்கப்புறம் அந்த பக்கோடா வியூ பாயிண்ட்டும்பாங்க. ஸோ அப்புறம் லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட்னு இடம் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு சீட்டுக்கெலாம் போகிறதில்ல. ஸோ மேக்ஸிமம் அந்த வியூ பாயிண்ட்டு, போட் ஹவுஸ்லாம் கவர் பண்ணிடலாம் இந்த டைம். ஸோ நான் மேக்ஸிமம் என்னால் கவர் பண்ண முடிஞ்ச இடத்துல கவர் பண்ணிடுறேன். அந்த 2 to 3 hours மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடிவாரம் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. ஸோ ஒரு புது இடத்துக்கு போகிறோங்கிற ஒரு சந்தோஷம் தான். ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 to 5 பிளேசஸ் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஏதோ ஒரு ஹேர் பின் பெண்டில் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும்னாங்க. ஸோ மேக்ஸிமம் அதுவும் காமிக்க ட்ரை பண்ணுறேன், நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த இடத்துலன்னு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, கூகுள் மேப் எடுத்து பார்க்கணும். ஸோ இங்கே செக் போஸ்ட் இருக்குதுன்னு கேள்விப்படுறதுக்கு என்ன ஏதோ வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்கிறேன். ஸோ ஒன்றும் சொல்லலை. ஸோ ஆக்சுவலி ஒரு வண்டிக்கு 15 ரூபா. லோக்கலாலாம் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். ஸோ நீங்கள் லோக்கல் இல்லை, டூரிஸ்ட் இல்லை, அந்த மாதிரினா நீங்கள் 15 rupees நினைக்கிறேன். அது பைக்குக்கு கேட்டாங்க, காருக்கு எவ்வளோன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதே சேம் ரேட்டாக தான் இருக்கும். என்கிட்ட காசு வாங்கலை, ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அப்படியே போவோம். 2-3 செக் போஸ்ட் இருக்குது, பட் அந்த ஒரு செக் போஸ்ட்டில் மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்துட்டே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இதான் நல்லா வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அதை கவர் பண்ணலான்னு. ஸோ அதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டு தானே. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நல்ல இடம் இருந்துச்சுன்னா அதுவும் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி கீழேன்னு ஏற்காடு டவுன் வரைக்கும் 20 ஏர்பின் பெயிண்ட்ஸு. ஸோ ஏற்காடில் 20 ஏர்பின் பெயிண்ட் இருக்குது. ஊட்டிலே 12-14 தான். ஸோ 20 ஏர்பின் பெயிண்ட் இருக்குது. ஸோ போக உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது, லைட்டாக. ஸோ இன்னும் கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 4th ஹேர்பின் மேலே நிப்பாட்டி பார்த்துட்டு வாங்க. ஸோ வியூ நல்லாயிருக்கு. ஸோ இங்கேன்னு இன்னும் ஏற்காடு 5 kilometers தான். அப்புறம் இதில் சின்ன பிரச்சனை என்னென்னா, என் GoProவில் கொஞ்சம் சார்ஜ் இல்லை, கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஸ்பேர் பேட்டரி இருக்குது, பட் அதுலேயும் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் டவுன் கிட்ட போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ இன்னும் 5 kilometers தான். ஸோ உங்களுக்கு கிட்ட போய்ட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி அதுதான் போட் ஹவுஸ் வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே ரைட் சைட்லேருந்து தான் போட் ஹவுஸ். ஸோ எனக்கு போட் ஹவுஸ் போகிறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ ஆக்சுவலி இன்னும் 2 hours தான் இருக்குது.
ஸோ ரிட்டர்றதுக்குள்ளே மேக்ஸிமம் வியூ பாயிண்ட்லாம் போகணும். ஸோ போட் ஹவுஸ் போகல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட் ஹவுஸ் போங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னா கிளியூர் ஃபால்ஸ் அதான் பேர் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபால்ஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிட்டே போயிட்டு காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. ஸோ அங்கே இங்கே ஒரு நேட்டிவ் ஆள் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன் கிளியூர் ஃபால்ஸ் எப்படின்னு. தம்பி ஃபால்ஸ் நல்லா இருக்கும், பட் ஒரு 200-250 படிக்கட்டு ஏறி இறங்கணுன்னாரு. ஸோ அதுதான் எனக்கு அங்கே போகணுமான்னு யோசனையாக இருக்குது. ஸோ 250 படிக்கட்டு இறங்கி ஏறணும். பேக் வேறு இருக்குது, கேமரா வேறு இருக்குது. ஸோ எனக்கு போவேனான்னு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ கூகுள் மேப் படி யூ ஹவ் அரைவ்ட் யுவர் டெஸ்டினேஷன்னு சொல்லுது. ஸோ ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் மொபைல் ஹோல்டர் இல்லை, அது ஒன்று வாங்கணும். ஸோ அது வரைக்கும் கூகுள் மேப் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ இதான் பார்க்கிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போட்டு உங்களுக்குள்ளே போய் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மறுபடியும் டவுன் மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போது செர்வராயன் டெம்பிள் அதை நினைக்கிறேன். ஸோ அந்த டெம்பிளுக்கு இப்போ போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் லோக்கலில் கேட்டபடி அதுதான் இருக்கிறதுலே அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வேறு சொன்னாங்க இந்த ஏற்காட்லேயே. ஸோ அது இங்கே டவுன்லேருந்து 6 கிலோமீட்டர்ஸு. ஸோ அங்கே கண்டிப்பாக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா வியூ பாயிண்ட் போயிட்டு இன்னொரு இடம் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இப்போது அந்த கோயில் டெம்பிள் போவோம். ஸோ இப்படி தான். ஸோ இங்கேயும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸு. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் அப்புறம் காவேரி பீக்குன்னு ஒரு இடம் இருக்குது. பட் அங்கே போகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குமா தெரில. அது இங்கேருந்து 16 கிலோமீட்டர்ஸு. ஸோ பெட்ரோலும் போடணும். ஸோ அப்புறமேட்டு போட்டுப்போம். அப்புறம் உங்களுக்கு கிட்டே போயிட்டு வியூவை காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நின்று இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ரைட் சைடில் நல்லா வியூ இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு வியூ காட்டுறேன். ஸோ மேலே போக இன்னும் கொஞ்சம் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். ஸோ லெஃப்ட்டு நல்லாயிருக்கு. ஸோ நான் மேக்ஸிமம் நிப்பாட்டி இந்த வியூ கவர் பண்ணுறேன். வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமராவில் பெருசாக கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிப்பாட்டி ப்ராப்பராக கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் 2 வியூ பாயிண்ட் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு அதுவும் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பக்கோடா வியூ பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்குள்ளே போய் வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு நானும் பார்த்தாலும் எனக்கு ஒரு ஓவரால் ஒரு கெஸ் சொல்ல முடியாது. ஸோ இது தான் ஹையஸ்ட் பீக்குன்னு. ஸோ நான் கேட்ட வரைக்கும் மேக்ஸிமம் இதுதான் ஹையஸ்ட் பீக்குன்னு நாங்கள் ஏற்காட்டில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் இருக்கிறது அந்த கோவில். ஸோ மேக்ஸிமம் நானும் கோவில் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவிலுக்கு போகாதீங்க. ஸோ கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க. ஸோ இந்த கோவில் தாண்டி அந்த பக்கம் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாரு அவர்கிட்ட கேட்கும்போது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு அதையும் கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஆங்கிள் ஏதாச்சும் வைட் ஆங்கிளில் தான் போட்டிருக்கேன் என்னோடய கேமராவை. ஸோ அந்த லெஃப்ட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ வண்டி நிப்பாட்டிட்டு அதை கவர் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துலேயே 3 வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வர வழி ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்காடு வந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேன்னு நேராக பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குன்னாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டாகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ ரைட் சைட் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நேராக இங்கேருந்து பக்கோடா ஹில்ஸ் போகிறோம். பக்கோடா வியூ பாயிண்ட் போகிறோம். ஸோ பக்கோடா வியூ பாயிண்ட் வந்து இங்கேன்னு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ பக்கோடா வியூ பாயிண்ட் போயிட்டு ஸோ அங்கேயே அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிட்டே போயிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம பக்கோடா வியூ பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன மறுபடியும் டவுன்லேருந்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட், ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் வழியாக வரணும். ஸோ அந்த ரூட் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஆக்சுவலி சில்னஸ். ஸோ கொஞ்சம் இப்போ ஒரு 5 o'clock நல்ல சில்லுன்னு இருக்குது. வண்டியே ஓட்ட முடியல. ஸோ அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது. பட் ஜாக் போட்டிருக்கேன், அதனால் பெருசாக தெரில, பிரச்சனை இருக்காது. ஸோ பட் ரூட்லாம் வேறு லெவலில் இருக்குது வழி. ஸோ உங்களுக்கு இன்னும் போக போக வ்ளாக் பண்ணுறேன். ஸோ அட் லாஸ்ட் ஒரு வழியாக பக்கோடா வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ அதே தான் மறுபடியும் கூகுள் மாதா சொல்கிறாங்க, யூ ஹேவ் அரைவ்ட் யுவர் டெஸ்டினேஷன் அப்படின்னு. ஸோ இங்கேயே லைட்டாக ஒரு ரேண்டமாக என்னால் வியூ சொல்ல முடியுது நல்லா இருக்கும்னு. ஸோ போனால் தான் தெரியும் எனக்கும். ஸோ ஆக்சுவலி இங்கேயே நிறையா ரெசார்ட் இருக்குது. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டோம். ஸோ உள்ளே போகாமலே நல்ல வியூ பாயிண்ட் தெரியுது. ஸோ வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு உள்ளே என்ன ஏதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் பக்கோடா வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஆக்சுவலி இப்போவே நான் 400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். மறுபடியும் இந்த இடத்துல வீட்டுக்கு போகணுன்னா 200 கிலோமீட்டர்ஸ் காட்டுது கோயம்புத்தூர் போகிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் ஆயிரும். ஸோ எனக்கு தெரில ஸ்டே பண்ணுவேன்னா இல்லை கிளம்புவேன். ஸ்டே பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் அடுத்த வியூ பாயிண்ட்லாம் காட்டுறேன். ஸோ மேக்ஸிமம் போகிற மாதிரி தான் பிளான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி முன்னாடி போன அந்த கோவில் வியூ பாயிண்ட்டில் வந்து 2 கப்பல்ஸ் பைக் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் எனக்கு பர்மிஷன் கேட்டாங்க. நானும் எடுத்துக்கோன்னு விட்டுட்டேன். நம்மளால தான் எடுக்க முடியல. ஸோ அவங்களாவது எடுக்கட்டும்னு விட்டுட்டேன். நம்மளுக்கு கூடி சீக்கிரம் எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த vlog ஃபுல்லாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.